இந்த உலகில் இருக்கிற பல மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம், பிறரை எடை போடுவது, தீர்ப்பிடுவது. நம் கண்ணுக்கு குறைகள் உடனே தெரிந்துவிடும். உறவினர்கள், நண்பர்கள், வேண்டியவர்கள், அன்பு செய்கிறவர்கள், இவர்களை மட்டும்தான் நல்ல விதத்திலே பார்ப்போம். அவர்களிடம் நன்மை இருந்தால் மகிழ்ச்சியடைவோம், வெளியே சொல்வோம். ஆனால் சாதாரணமாகவே மற்ற எல்லாரிடமும் உள்ள குறைகள் நம் கண்ணுக்கு உடனே தெரிந்துவிடும். அதை பற்றி பேசுவது, புரணி பேசுவது, பிறரை தவறாக எடை போட்டு பொய் செய்தி பரப்புவதெல்லாம் இப்பொழுது சமுதாயத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்ல விரும்புவதை யோசித்து பார்ப்போம். நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை உற்று பார்க்க வேண்டும். நம் கண்ணில் உள்ள துரும்பை எடுத்துவிட்டு பிறருடைய கண்ணில் உள்ள விட்டத்தை எடுப்பதற்கு தெளிவாக கண் தெரியும் என்கிறார். நம்மை நாம் பார்த்தால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய இயல்புகள் நமக்கு புரியும். அங்கே தாழ்ச்சி வரும். பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்த மாட்டோம், மன்னிப்போம், சரி செய்ய முயற்சி செய்வோம். இது இயேசுவின் பார்வை. இயேசுவை உற்று நோக்கினால் இயேசுவை போல பார்க்க முடியும், இயேசுவை போல நடந்து கொள்ள முடியும். இயேசுவை மட்டும் உற்று நோக்கி அவர் வழியை மட்டும் பின்பற்றினால் இந்த இயல்பு நமக்கு வரும். பிறகு அவர் பிறரை பார்ப்பது போல யாரையும் தீர்ப்பிடாமல் இரக்கத்தோடோ மன்னிப்போடோ நல்ல எண்ணத்தோடோ பிறரை உற்று நோக்கி எடை போடுவதற்கோ பார்ப்பதற்கோ நமக்கும் வழி பிறக்கும். இதுதான் புனிதத்தின் அடையாளம். இதுதான் புனித வாழ்விலே வளர்ச்சி பெறுவதனுடைய நிலை. இது ஒரு பழக்கம், உடனடியாக நமக்கு வந்துவிடாது. 2-3 பேர் எங்கே சேர்கிறோமோ அங்கே பிறரை பற்றி, பிறருடைய குறைகளை பற்றி எடை போட்டு பேசுவது சாதாரண பழக்கமாகிவிட்டது. இதிலிருந்து விடுபட்டு பிறர் நலத்தோடு நாம் வாழ முதலில் நம்மை பார்ப்போம், இயேசுவை போல பார்ப்போம், பிறரை புனிதராவோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.